வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எபேசியர் 4:26. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்குவதை கண்ட மோசே எகிப்தியன் ஒருவனை கொன்று புதைத்து போட்டான். மோசே நினைத்தார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொலை செய்திருக்கிறேன், என்னை இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தான். ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. அவன் செய்த கொலை நாடு முழுவதும் பரவிற்று. ராஜா மோசேயை கொல்லும்படியாய் ஆட்களை அனுப்பினார். மோசே ஓடத் தொடங்கினான். அவனுடைய கோபம் அவனை தலைவனாக மாற்றவில்லை, மாறாக அவனை ஓட வைத்தது. 40 வருஷம் அளவும் கர்த்தர் அவனை பண்படுத்தினார். பின்பு லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களை நடத்தும்படியாய் தேவன் மோசேக்கு கிருபையை கொடுத்தார். கிருபையை பெற்ற மோசே ஜனங்களை வழி நடத்தினான். இந்த நாளிலும் உங்களிடத்தில் காணப்படும் கோபங்கள் உங்களை ஒரு நல்ல தலைவனாக்குவதில் இருந்து தடையை உண்டாக்கும். ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவைகள் உங்களை ஒரு நல்ல தலைவனாக மாற்றும்.